Taste the Daily. வடசென்னை தொகுதியில் கச்சா எண்ணெய் கசிவு, தொழிற்சாலை கழிவுகள் உட்பட பல பிரச்சனைகள் தேர்தல் நேரத்தில் பேசுபொருளாகியுள்ளன. தொகுதியில் உள்ள பொதுமக்களின் பிரச்சனைகளை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் இரண்டாவது மக்களவை தொகுதியாக இருக்கும் வடசென்னை தொகுதியில் கொளத்தூர், திருவிக நகர், பெரம்பூர், ராயபுரம், ஆர்கே நகர், திருவெற்றியூர் என 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் மொத்தமாக 14,96,224 வாக்காளர்கள் இருக்கின்றனர். நடுத்தர மக்கள், தினக்கூலி பணியாளர்கள், மீனவர்கள் வசிக்கும் தொகுதியாக வடசென்னை உள்ளது. அதேபோல் இங்குள்ள மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளும் ஏராளம். சமீபத்தில் புயல் பாதிப்பின் போது ஏற்பட்ட கச்சா எண்ணெய் கசிவு, தொழிற்சாலை வாயு கசிவு போன்றவற்றால் மீனவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் பெரும் சிரமத்தை சந்தித்தனர். இது போன்ற பிரச்சனைகளை தாங்கள் பல ஆண்டுகளாக சந்தித்து வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். ரோடு இல்லாமல் எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. மற்ற விஷயங்கள் கூட அடுத்தடுத்து பண்ணலாம். ரோடு வந்துட்டு அப்படி குறுகி பிளாட்ஃபார்மில் கடை போட்டு ரோடே போக முடியல. ஒரு சின்ன கார் வாங்கினோட அந்த ரோட்டில் போக முடியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃபிக் ரொம்ப வண்டி ஓடுறதுக்கு ரொம்ப இடமே கிடையாது. அது இல்லாமல் ரோட்டில் நிறைய கடைகள்லாம் வேற போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. திருவெற்றியூர், எண்ணூர் பகுதிகளில் கடல் வளம் பாதிப்பும், முகத்துவாரம் தூர்வாராததால் மீனவர்களின் வாழ்வாதாரமும் முடங்குவதாக கவலை தெரிவிக்கின்றனர். அதேபோல் திருவெற்றியூர், கொருக்குப்பேட்டை ரயில்வே கேட் மூடப்படுவதால் பெரும் சிரமத்துக்கு உள்ளாவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். திருவெற்றியூரில் இங்கே ரயில்வே கேட்டு இது பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கெலாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுற்றிக்கிட்டு போகிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அது 2 வருஷமாக இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் அந்த சைடு வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைக்கிளோ பஸ்ஸோ எதுவுமே போக முடியல. ரொம்ப குழந்தைங்களை கூட்டு வரதுக்கெலாம் டைம் ஆகிடுது. இந்த சில டைம் ட்ரெயின்லாம் வந்துருச்சு அப்படின்னா அங்கேயே நின்றுவோம், டைம் ஆகிடுது. காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்துதல், புதிய ரயில்வே முனையம் உருவாக்குதல் போன்றவை இன்றளவும் பேசுபொருளாகவே இருக்கிறது. தொகுதியின் திட்டங்கள் தொடர்பாக மாவட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது வடசென்னை மேம்பாட்டு திட்ட பணிகள் நடந்து வருவதாக கூறுகின்றனர். கச்சா எண்ணெய் கசிவு காரணமாக கடல் வளம் பாதிப்பு, தொழிற்சாலையிலிருந்து வாயு கசிவு வெளியேறுவதால் மக்களுக்கு பாதிப்பு, அதேபோன்று குறுகிய சாலை, போக்குவரத்து நெரிசல் போன்ற பிரச்சனைகள் தேர்தல் நேரங்களில் மட்டுமே பேசப்படுவது மட்டும் இல்லாமல் எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் வடசென்னை பகுதி மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் ராஜ்குமார். Taste the Daily.